91 சங்கீதம் 3வது வசனம். அவர் உன்னை வேணுடைய கண்ணிக்கும் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிப்பார். வேடன்கிறது யாரு? பிசாசு. அவனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிப்பார். இப்போ நிறைய கொள்ளை நோய் இல்லையா? அதனால் அது தப்புவிப்பான ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தப்புவிக்கணும் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நம்ம அவரை என்ன செய்யணும்? உறுதியாக பற்றி பிடித்துக்கொள்ளணும். 6வது வசனம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பாழாக்கும் சங்காரத்துக்கு என்ன செய்ய மாட்டா? நீயே பயப்படாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோய் எப்போதான் வருது? எப்போ வருது? இருளில். ஏன் இருளில் வருது? இருள் எப்போ நம்ம உள்ளத்தில் வரும்? நம்மளத்தில் எப்போ இருள் வரும்? ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இல்லைன்னா அங்கே என்ன இருக்கும்? இருள் இருக்கும். ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஒளிய அடைந்திருப்பார்னு சொன்னார். நம்ம என்ன செய்யணும்? இருளில் நடக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? கிறிஸ்து நம்ம முழுமையாக அடைஞ்சிக்கணும். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். பாத்தீங்களா? கர்த்தரை பின்பற்றி நடந்த நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இருளில் நடவாம எதை அடைஞ்சிருப்பான்? ஜீவ ஒளியாக இயேசு கிறிஸ்துவை அடைஞ்சிருப்போம். அப்ப நம்ம ஒரு நாள் அவரை பின்பற்றி வரணும். அதங்க சொல்லி இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி மத்தியானத்தில் பாழாக்கும் சங்கரத்துக்கும் பயப்படாது. இயேசுக்கு நமக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, எந்த கொள்ளை நோய் நம்மளை என்ன செய்ய முடியாது? தொடவே முடியாது. இருளில் நடக்கும். கர்த்தர் நமக்குள்ள இல்லைன்னா உள்ளத்தில் இருள் இருக்கும். கர்த்தராகிய தேவன் சொல்ல, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் என்ன செய்வான்? ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்.